பிஜேபி கட்சியை சார்ந்த நயினார் நாகேந்திரன் விஜய் அவர்களை தனிமனித தாக்குதல் செஞ்சிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ரொம்ப கண்டிக்கக்கூடிய செயல். இது வன்மையாக கண்டிக்கணும் நாங்கள் டிவிகே சார்பா. ஏன்னா ஒரு பல கோடி மக்கள் நேசிக்கின்ற ஒரு கட்சி தலைவர் இந்த மாதிரி பொது வெளியில் ஒரு ஊடகத்தில் இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்புறது, ஒரு வன்மத்தை கக்குறதுன்றது ஒரு மிக 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 அநாகரிக செயல். இது ஒரு தேசிய கட்சியிலிருந்து ஒரு மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் அந்த பேசுறது மிகவும் தவறு. இது யார் பேசுவாங்கன்னா ஒரு கட்சியில் இருக்கிற அடிமட்டு பேச்சாளர்கள் பேசுவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார், மேடைக்கு மேடை எல்லா கட்சிக்காரர்களையும் அவதூறா பேசுவார், வன்மமா பேசுவார், ஆபாசமா பேசுவார். அதுவே கண்டனத்துக்குரிய செயல் தான். ஆனால் அந்த கட்சிக்காரங்க ரசிக்கிறாங்க, திமுக கட்சிக்காரர் ரசிக்கிறாங்க அவர் பேச விட்டு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலும் சாட்டை துறைமுருகன் இருக்காரு. அவரும் மேடையில் பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்கா பேசுறது, ஆபாசமா பேசுறது, அவதூறா பேசுறது, வன்மமா பேசுறது, இன்னும் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க தளபதி அவர்களை. நம்ம என்ன கேள்வி கேட்கறோம்னா, ஒரு கருத்தை கருத்தில் எதிர்கொள்ளணும், சரிங்களா? அரசியலை எதிர்கொள்ளணும். இதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல் பண்றது, அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி பேசுறது, அவங்க வாழ்க்கையை பத்தி பேசுறது, இது என்ன ஒரு அரசியல்? இது என்ன காரணம்னா, தளபதி அவர்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியா மக்கள் செல்வாக்கோட தேர்தலை சந்திக்க வர போறாரு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் மக்கள் செல்வாக்கு வந்துட்டு தான் இருக்கு. இதை அவங்களால சகிச்சு கொள்ள முடியாம தனி மனித தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தாக்குதல் நிறைய தளபதி சந்திச்சிருக்காரு. இன்னும் இந்த தேர்தலுக்குள்ள இவங்க அதிகமா தாக்குதல் பண்ணதான் செய்வாங்களே, சரிங்களா? அதெல்லாம் நாங்க ஒரு பொருட்படுத்த மாட்டோம். ஆனாலும் நான் ஒரு விஷயம் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். எங்களாலையும் அசிங்கமா பேச முடியும், அவதூறா பேச முடியும், ஆபாசமா பேச முடியும். ஆனா எங்க தளபதி இது நமக்கான பேச்சு கிடையாது, நம்ம அப்படி பேசக்கூடாதுன்றனால எங்களுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்காரு. நாங்க அதைப்படி தான் நாங்கள் நடக்கிறோமே. எங்க கட்சியில் இருக்கிற அனைத்து பேச்சாளர்களும் சரி, மாநில பொறுப்பாளரும் சரி, எல்லாருமே கண்ணியத்தோடும் டிவிக்கான இந்த பேச்சாளர்கள் இந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் இப்படி தான் பேசுவாங்கன்றது மக்கள் மத்தியில் நாங்கள் பேர் வாங்கியிருக்கிறோம், சரிங்களா? அதை தான் நாங்கள் கடைசி வரை கடைபிடிப்போமே. இவங்க என்னதான் நம்ம மேலே சேற்றவர் எஸ்டாலும் சரி, என்ன அவதூறு பரமாலும் சரி, நாங்கள் ஒருபோதும் அந்த மாதிரி ஆபாச விமர்சனத்துக்கோ அவதூறுக்கோ நாங்கள் கட்டாயமாக நாங்கள் போக மாட்டோம், விமர்சனம் பண்ண மாட்டோம். இதோட நயினார் நாகேந்திரன் போன்ற ஆட்கள்லாம் இதை நிறுத்திக்கணும். நிறுத்தலைன்னா வர தேர்தலில் பெண்கள் மூலியமாகவே அவருக்கு சரியான பதிலடி வாக்கு மூலியமாக கட்டாயமாக மக்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க.